யூதர்கள் தாங்களே அறிவிச்சுக்கிறாங்க, இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் உருவாகி விட்டது, இந்த பகுதி தான் எங்களுடைய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போ நம்ம இஸ்ரேல்னு சொல்றோம்ல, அந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் இஸ்ரேலாக இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ தூரம் அவங்க செட்டில்மெண்ட்டை விரிவுபடுத்தியிருந்தாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க இஸ்ரேல்னு அறிவிச்சிட்டாங்க. எக்ஸாக்டாக இதுதான் மேப்பு கிப்புலாம் போடவே இல்லை, இஸ்ரேல் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ எஞ்சி இருந்த பகுதி இப்போ வெஸ்ட் பேங்க்னு சொல்கிறோம்ல, வெஸ்ட் பேங்க்கு, காசா, வெஸ்ட் பேங்க்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் மேலே வரைக்கும் போகும்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பாலஸ்தீனம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ இஸ்ரேல் தனக்கான ஒரு தேசத்தை அறிவிச்சிருச்சு, ஐநாவுக்கும் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுருச்சு. இஸ்ரேல்ன்ற ஒரு தேசம் ஐநாவால் அறிவிக்கப்பட்டுருச்சு, தேசம் உருவாயிடுச்சு. உருவான உடனேயே அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பாலஸ்தீனிய கிராமங்களுக்குள்ள புகுந்து அந்த கிராமங்களை வேட்டையாடுகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனிய மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய இன அழிப்பை அப்போதே தொடங்கிடுறாங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களை அடிச்சு துரத்துறாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை அடிச்சு துரத்துறாங்க, கிராமங்களை எரிக்கிறாங்க. எப்படி அது புரிஞ்சுக்கிறது? இவ்வளவு ஒடுக்குமுறை சந்திச்சுட்டு வந்த ஒரு இனம் வந்து திரும்ப இப்படி யோசிச்சு பாரு. அப்போதான் அந்த ஒடுக்குமுறையை சந்திச்சுட்டே வராங்க. அவங்க அங்கதான் வந்து சேர்ந்து ஒரு 2 வருஷம் கூட இல்லை, 3 வருஷம் கூட இல்லை. எங்கேருந்து வராங்க? எல்லாம் கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து வராங்க. பலர் வந்து தப்பிச்சு ஓடி வராங்க, கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு போகாம தப்பிச்சு ஓடி வராங்க. ஆனா கண்கூட ஹிட்லருடைய இராணுவம் நடத்திய அந்த மிகப்பெரிய படுகொலையை சந்தித்து விட்டு வந்தவர்கள் அவர்கள். ஆனா அதே படுகொலையை அடுத்த 2 ஆண்டுகள்ல அதே படுகொலையை என்னென்னலாம் வந்து பாசிஸ்ட் ராணுவம் செய்ததோ, ஹிட்லர் ராணுவம் செய்ததோ, அதை அடுத்த 2 வருஷத்துல தங்களுக்குன்னு ஒரு தேசம் அறிவிக்கப்பட்ட உடனேயே அவர்கள் வந்து பாலஸ்தீனர்களுக்கு எதிராக நடத்துறாங்க. பிரிட்டன் இராணுவத்தினுடைய உதவியோடு நடத்துறாங்க அந்த கொடுமைகளை. பாலஸ்தீனர்கள் கூட்டமாக அடித்து துரத்தப்படுகிறார்கள். எங்கன்னா பல 100 வருஷங்களாக அவர்கள் வாழ்ந்த அந்த கிராமங்களில் இருந்து அவர்கள் அடித்து துரத்தப்படுகிறார்கள். அந்த பகுதியிலலாம் போய் அந்த வீடுகளை இவங்க கைப்பற்றுகிறாங்க, யூதர்கள் கைப்பற்றுகிறாங்க. இந்த சமயத்துல கிட்டத்தட்ட 7 லட்சம் அகதிகள், பாலஸ்தீனியர்கள் அவங்களுடைய சொந்த தேசத்துல இருந்து விரட்டி அடிக்கப்படுறாங்க. இதுதான் அவங்க வந்து நக்பா அப்படின்னு சொல்றாங்க. பாலஸ்தீனிய அந்த போராட்டத்துல வந்து ஒவ்வொரு காலகட்டத்தையும் வந்து அவங்க சொல்லும்போது இதை பேரழிவு, அது பேர் வந்து பேரழிவு, நக்பா அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய தேசங்கள்ல போய் அவங்க குடியேறாங்க, அகதிகளாக குடியேறாங்க, அவங்களுடைய சொந்த தேசத்தை விட்டு